செயல்படுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் வழி செய்பவர் அற்புதம் செய்வர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் செயல்படுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே ஆராதிப்பேன் we worship you Lord ஆராதிப்பேன் செயல்படுகிறீர் ஓ இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே சொல்லுவோமா the way maker வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்குமாறாதவர் இருளில் வெளிச்சம் நீரே நீரே பாத்திரரே நீரே பாத்திரரே நீரே Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. ஜெபம் செய்வோம். Let us pray. கர்த்தாவே அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, thank you for being here with us, O Lord.
எல்லா அந்தகார சக்திகளின் எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Lord, we break every work of the enemy in the name of Jesus. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை ராஜா உம்முடைய ஆண்டவரே அப்ப ஆளுகைக்குள் கொண்டு வாங்க சுவாமி. Lord, I pray that you bring our thoughts under your control. ஆவியானவரே இயேசுப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தனையோடு நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். God, help us to take part in this service with the mind of Christ. ஆண்டவரே, நீரே எங்களுடைய திராட்சை செடி சுவாமி. Lord, you are our vine, O Lord. ஆவியானவரே, உம்முடைய இரத்தத்தால ஆண்டவரே பங்கு கொள்ளும் பிள்ளைகளை கூட மூடுக சாமி. God, I pray, Lord Jesus, for all your children who are partaking in this service. I pray that you cover them with your blood. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. In Jesus' name we pray, O God. ஆமென். Amen. Good evening to everybody. உங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். We welcome you all in the name of our Lord Jesus. இந்த நாளிலும் தேவன் நம் மத்தியிலே நம்மை அழைத்து கொண்டு வந்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். We let us praise God for bringing us here at this moment in this place. Thank you so much. Amen. యేసు నీవే కావాలయ్యా నాతో కూడా రావాలయ్యా. ஆண்டவரே எங்களோடு வாங்க. That is the meaning of this song. ஆண்டவரே எங்களோடு வாங்க. Come with us. Yes. எங்களோடு வாங்க ஆண்டவரே. நீங்க இல்லனா நாங்க போக முடியாது ஆண்டவரே. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొనే నా పెన్నిది. Lord, your presence, Lord Jesus, covers me. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடுகிறது ராஜா. அற்புதமான பாடல். నీవే నాతో వస్తే దిగులు నాకుండదు. நீங்க எங்களோட வந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த திகில் இல்ல ஆண்டவரே. యేసు నీవే కావాలయ్యా నాతో కూడా రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా. నాతో కూడా రావాలయ్యా. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొని నా పెన్నిది. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొని నా పెన్నిది. నీవే కావాలయ్యా. నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా. నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా నాతో కూడా రావాలయ్యా. హల్లెలూయా. సామి యేసు హల్లెలూయా. నీవే நேசிக்கிறோம் కావాలయ్యా ஆண்டவரே. నాతో కూడా రావాలయ్యా. నీవే నాతో వస్తే దిగులు నాకుండదు. నీవే నాతో వస్తే దిగులు నాకుండదు. నీవే ఆజ్ఞాపిస్తే తెగులు నన్నంటదు. నీవే ఆజ్ఞాపిస్తే తెగులు నన్నంటదు. నీవే కావాలయ్యా. నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా. నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా. నాతో కూడా రావాలయ్యా. యేసయ్యా. యేసు నీవే కావాలయ్యా. నాతో కూడా రావాలయ్యా. నీవే నాతో వస్తే కొరత నాకుండదు. పాడదాం అందరూ. నీవే నాతో వస్తే కొరత నాకుండదు. నీవే ఆజ్ఞాపిస్తే క్షయత నన్నంటదు. ఆమేన్. నీవే
ఆజ్ఞాపిస్తే శయతానన్నంతదు. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. యేసు నీవే కావాలయ్యా, నాతో కూడా రావాలయ్యా. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొని నా పెన్నిధి. గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొని నా పెన్నిధి. గనుడా గనుడా నీ దివ్య సన్నిధి నన్ను ఆదుకొని నా పెన్నిధి. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. నీవే కావాలయ్యా, నాతో రావాలయ్యా. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா. அயலோலாம் தேவன் சதா காலமும் அவர் இருப்பவர். Lord, you heard my prayer request and you wiped away all my tears, O God. El Olam, you're an almighty God and you're a sovereign Amen. God. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. எல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. ஆன என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. மனநிறமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே உன்னை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே உன்னை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஆமென் ஆமென். எல்லாம் தேவனே, நீர் என்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் கிருபை. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே. மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே. எல்லாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. எல்லாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி
செய்தீரையா உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட ஏல் அல்லாம் தேவனே காலமும் உள்ளவரே இருக்கிறவராகவே இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆமென் அல்பா ஒமேகா ஆதி மந்தமானவர் அல்பா உமகா ஆயிரே எல்லாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே எல்லாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. కన్నీరు నిజమైన ద్రాక్షావల్లి నీవే. ఆమె ఆండవరోடு நம்ம கலந்திருந்தா தான் நாம இருப்போம். Only if we remain in him we will be able to stand. Amen. ஆமென். அவரோடு நிலைத்திருந்தால் தான் அவரோடு கூட இருந்தால் நிலைத்திருப்போம். அவரை விட்டுட்டோம்னா நாம இருக்க முடியாது நம்மால. If we let go of him we cannot stand. கர்த்தர் சொல்லுகிறார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. That is the reason God says you cannot do anything without me. నిజమైన ద్రాక్షావల్లి నీవే నిజమైన సంతోషము నీలోనే నిజమైన ద్రాక్షావల్లి నీవే నిజమైన సంతోషము నీలోనే శాశ్వతమైనది ఎంతో మధురమైనది నా పైన నీకున్న ప్రేమ ఎనలేని నీ ప్రేమ నా యేసయ్యా ఎనలేని నీ ప్రేమ అతి కాంక్షణీయుడా దివ్యమైన నీ రూపులో జీవించుచున్నాను నీ ప్రేమకు నే పత్రికగా అతి కాంక్షణీయుడా దివ్యమైన నీ రూపులో జీవించుచున్నాను నీ ప్రేమకు నే పత్రికగా స్థితిలమై ఉండగా నన్ను నీదు రక్తముతో కడిగి నీ పోలికగా మార్చినావే నా యేసయ్యా స్థితిలమై ఉండగా నన్ను నీదు రక్తముతో కడిగి నీ పోలికగా మార్చినావే నా యేసయ్యా నిజమైన ద్రాక్షావల్లి నీవే నిజమైన సంతోషము నీలోనే నిజమైన ద్రాక్షావల్లి నీవే నిజమైన సంతోషము నీలోనే శాశ్వతమైనది ఎంతో మధురమైనది నా పైన నీకున్న ప్రేమ ఎనలేని నీ ప్రేమ ఎనలేని నీ ప్రేమ. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா கண்ணீரின் பாதைகளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். God knows all our paths of tears. கர்த்தர் நம்மோடு அந்த பாதையிலே வருகிறார். God is coming with us in those paths. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திட கூடுமோ கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திட கூடுமோ கடந்திட்ட பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கடந்திட்ட
நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ சிறகுகளின் இறகுகளில் சுமந்து பறந்த என்னை காத்ததை மறப்பேனோ சொல்லுவோம் ஆண்டவரே ஆண்டவரே சுமந்து பறந்த என்னை காத்ததை மறப்பேனோ ஒரு தகப்பன் போலோலின் மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ ஒரு தகப்பன் போல் தோளின் மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ கடந்திட்ட பாதைகளை நினைத்திடும் போதெல்லாம் சொல்லுவோம் ஐயா டாடி நினைக்கும் போதெல்லாம் கலங்காத என் உள்ளம் கலங்கிடுதே கலங்காத என் உள்ளம் கலங்கிடுதே கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ காரிருள் என்னை சூழ்ந்த போது பேரொழியாய் நின்றதை மறப்பேனோ ஆண்டவரே நீரே என் வெளிச்சம் ராஜா தகப்பனே பேரொழியாய் நின்றதை மறப்பேனோ தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளி தன்னை காத்ததை மறப்பேனோ தீங்கு நாளில் கூடார மறைவில் ஒளி தன்னை காத்ததை மறப்பேனோ கடந்திட்ட பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கடந்திட்ட பாதைகளை நினைத்திடும் போதெல்லாம் கடந்திட்ட பாதைகளை நினைத்திடும் போதெல்லாம் கலங்காத என் உள்ளமும் கலங்கிடுதே கலங்காத என் உள்ளமும் கலங்கிடுதே கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ ஹல்லேலூயா 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 சோத்ரம் சோத்ரம் just close your eyes and get into the presence of God. Hallelujah. Just get into the presence of God. நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து Just செல்வோம். get into the presence of God. All we need today is presence of God. நமக்கு தேவையான ஆண்டவருடைய சமூகம் தான். All we need is presence of God. ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு தேவை. There is victory in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு ஜெயம் உண்டு. There is calmness in the presence of God. ஆமென். ஒரு சமாதானம் இருக்குதுங்க அங்க. Oh, let us get into the presence of the Holy Spirit. ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் all the evil spirits which is trying to destroy peace in our mind, in the family, be gone in the name of Jesus. குடும்பத்திலேயும் சரி நம்ம குடும்பத்திலே நம்முடைய மைண்ட் எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் குழப்பம் செய்துகிற பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Jesus name we pray, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Isaiah chapter 26 verse 3, the Bible says that our mind has to be stayed in God. Isaiah 26:3. ஏசாயா 26:3. The Bible says that our mind has to be stayed in God. நம்முடைய என்ன பண்ணுமா பூர்ண சமாதானத்துடன் நாம் காத்து கொள்வார் ஆண்டவர். Hallelujah. Hallelujah. So we have to keep our mind stayed in God. நம்முடைய மைண்டை என்ன பண்ணணும், சிந்தையை பூர்ண சமாதானத்தை காத்து கொள்ளணும். Let us hear the word of God with that. ஆமென். அப்படியாக ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்போம்.
உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். We are so happy to meet you again. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே தியானிப்போம். Let us meditate the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. There is power in the word of God. கர்த்தருக்குள்ளே நம்மை நிலைக்க வைப்பது ஆண்டவருடைய வார்த்தை தான். It is the word of God that makes us to stand before எப்படி God. ஒரு மனுஷனுக்கு சரீரத்துக்கு உணவு முக்கியமோ அப்படி ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். Just like the way food is important for the body, so the soul needs the word of God. சங்கீதம் 51 Psalms 51:10. Psalm 51:10. Psalms 51:10. நான் படிக்கிறேன் கேளுங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. இதுல நான் steadfast நிலைவரமான ஆவியை குறித்து நாம் இந்த நேரத்தில் தியானிப்போம். So we are going to concentrate on that particular word, steadfast spirit. அதுதான் நமக்கு பிரச்சனை. So that's what we need today. ஆமென். ஒரு நேரத்துல நல்லா உற்சாகமா இருப்போம், ஒரு நேரத்துல அப்படியே சோர்ந்து போய்டுவோம். You know, one particular time we are all full bubbly spirit, but then we get discouraged after some time. என்ன உதாரணம் கொடுக்கறேன்னா பலூனுக்கு உதாரணம் கொடுக்கலாம். We can compare it to the balloon. ஆமென். காத்து அடிச்சாதான் பலூன் பெருசாகும், தெம்பா இருக்கும். அதுல காத்து எடுத்து விட்டனா அது பலூன் ஷேப்பே போய்டும். அப்படிதான் நம்ம அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. So when we fill the balloon with air, the balloon is blowed up and it is beautiful, but once you take off the air, there is no shape for the balloon. So even human beings are like that. அப்படிதான் சொல்றாங்க. காலையில ஜெபம் கஷ்டமா இருக்குது, நீங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க, தள்ளி விடுங்க, நாங்க முன்னுக்கு வருவோம். தள்ளி விட்டா கீழே தான் விழுவாங்க, தள்ளி விடுங்க, நாங்க நல்லா கொஞ்சம் உற்சாகம் ஆடுவோம்னாங்க. So that's what people say, you know, that please push us for the early morning prayer. Amen. But if I push you, you'll fall. Amen. So always people need a push. எப்போ தள்ளினே இருக்கணுமா, எப்போ இப்படியே புஷ் பண்ணினேவா இருக்குது. So people want them to be pushed always. ஏன் ஜெபம் பண்ணலன்னா கொஞ்சம் தள்ளி விடுங்கன்றாங்க. So if we ask why did you not pray, they say push us. ஏன் காலையில அதிகாலை எழுந்திருக்க மாட்டேன்றீங்க, பைபிள் பாஸ் என்ன தள்ளி விடுங்கன்றாங்க. So if we ask them why are you not able to pray in the morning, they say push us. அதனால இப்ப சாயந்திரம் கூட நாங்க உங்களை தள்ளி விட வந்திருக்கிறோம். So even today this evening time we have come to push you. ஹalleluya, ஆமென். 10:22 சொல்லுகிறது. Matthew 10:22 says, மத்தேயு 10:22, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையந்தே நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். And you will be hated by all for my name's sake, but he who endures to the end will be saved. ஆக நான் ரட்சிக்கப்பட்ட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நேரா பரலோகம் போ, அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வரை, இறுதி வரை, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். ஆக ரட்சிப்பு என்பது முடிவுக்கு வரல. நல்லா பாருங்க இந்த வசனத்துல. So people when they say okay I am saved, now I can go to heaven, it's not like that, but till the end you have to keep your salvation and you have to be in God and grow and be careful. That's what the Bible says. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு 100 வயசு கொடுக்கறான்னு வெச்சுக்கங்களேன். In case God gives you 100 years, 99 வருஷங்கள் நீங்க நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்து நல்ல ஆவியில் அனலா இருந்து ஆண்டவர் வார்த்தையின்படி நடந்து 99வது வருஷத்துல 5வது மாசத்துல தொப்புன்னு விழுந்துட்டீங்க வெச்சுக்கங்களேன், ஆண்டவர் விட்டு விலகிட்டீங்கன்னா ரட்சிப்பு இல்ல. அதான் ஒரு சத்தியம், அதான் கர்த்தர் சொல்லுகிறார். So if you are with God for 99 years and after the 99 years the 5th month you fall, then it's very dangerous. That's what the Bible says. You got to keep yourself fit till the end. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். You have to stand till the end for God. நான் ரட்சிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நேரா மூட்டெல்லாம் கட்டி இருக்கிறேன், நேரா மேல போக, அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி வரை, நீ சாகும் வரை நீ நிலைத்திருக்கணும் என்னிலே, அப்படிதான் நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு அப்படிதான் நிறைவேறுது. So when you have to be careful of your salvation, and the Bible says that you have to stand in me till the end, only then you will be saved. ஹalleluya. அதனால தான் ஆண்டவருக்கு பிரியமான தாவீது என்ன பண்ணாரு, ஒரு நாள் தொப்புன்னு விழுந்துட்டார் கீழே. So what happened was that's exactly why the man who was after God's own heart, David, suddenly fell. சில பேர் கேட்பாங்க, தொப்புன்னு எப்பங்க விழுந்தார், பைபிள் எங்க போட்டிருக்குதுன்னு கேட்பாங்க. So some people will ask, where did he fall? Where is it written in the Bible? அதான் நீங்க நல்ல பைபிள் படிச்சீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ்ல நீங்க புரிந்து கொள்வீர்கள். So when you are very thorough with the Bible, then you will understand what I'm talking about. ஹalleluya. கர்த்தருக்கு நெருக்கமா இருந்து, கர்த்தருக்கு பிரியமா இருந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு அவரு,
அப்படியே ஏந்திச்சிட்டு போய் பெட்டிலேருந்து ஏந்திச்சு போய், உங்களுக்கு தெரியும், பால்கனியில் போயிட்டு பத்சேபால் ஒருத்தருடைய உரியாவுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்ததுனால விழுந்து போயிட்டாரு. So David one day he just got up from his bed and he did a very miserable thing of going to the balcony and looking at the lady, a married woman who belongs to another husband, when she was having a bath, Bathsheba. He watched it. So he did a very terrible, atrocious thing. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான தாவீதுக்கு அந்த நிலைமைன்னா உங்களுக்கு எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். My beloved, David was so close to God. If this is what happened to David, you have to really be careful. What is the case between you and me? நல்லா தான் இருந்தாரு, நல்லா தான் எப்பொழுதும் போல படுப்பாரு, படுப்பாரு, எழுந்திருப்பாரு, கர்த்தருக்குள்ள இருப்பாரு, 5 முறை கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுவாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியா இருந்தாரு, அவருடைய நடவடிக்கைகளை நடந்தாரு, கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்தார். ஆண்டவர் கூட சொல்றாரு, சாலமோனே உன் தகப்பன் தாவீதை போல நீ நடப்பாய் ஆனாலும் சொல்றாரு. நல்லா தான் இருந்தார். ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது விழுந்துட்டாரு. He was very careful. David was doing everything pleasing God. 5 times he prayed. So careful. He was so doing everything pleasing God. That's exactly why God told Solomon, you have to walk in the ways of your father David. So that was a kind of witness and testimony David had. But suddenly one day he fell drastically. Hallelujah. Amen. எல்லாரும் பாருங்க, திருமணம் ஆன புதுசுல நல்ல கர்த்தருக்குள்ள வந்து கர்த்தர் நல்ல நன்மை செய்தார். அப்பா எங்க வாழ்க்கை இப்படி சந்தோஷமா இருக்கும், நான் இப்படியே போவோம் எப்படி சொல்லி நல்ல உற்சாகமா இருக்காங்க. கர்த்தருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவாங்க. வாழ்க்கையில பிரச்சனை, கணவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை வந்த உடனே அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. பலூன்ல காத்து எடுத்த மாதிரி அப்படி கீழே இறங்கிடுவாங்க. So even when the people get married, when husband and wife, they are very much rooted in Christ, they pray a lot, they are very close to God, they do everything, they are all very in a very uplifted spirit. But if some problem comes in their midst, if there's a problem, if there's some misunderstanding, they get discouraged and they fall flat on the ground. யாராவது வரணும், புடிச்சு தள்ளணும் மறுபடியும் அவங்கள. So what happens is they need someone to come and push them. எழுந்து ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாதே, எல்லாம் நல்லா நடக்கும், உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, விசுவாசமா இருக்கு, யாராவது ஒருத்தர் தள்ளணும் இப்போ. So they need somebody to come and push them and encourage them to stand with God. எவ்வளவு நேரம் தள்ளிட்டு போவாங்க உன்னை? How long can people push you, friend? அப்படியே இல்லனா அப்படினே சில பேர் என்னன்னா தள்ளி பரலோக கேட்ல போய் தள்ளி உள்ள தள்ளற வரைக்கும் தள்ள சொல்லுவாங்க. There are some people who want us to push them until the gates of heaven. Amen. Until they actually, in fact, they want us to push them into the gates of heaven. ஆமா, உள்ள போய் தள்ளி விட்டறணும். We got to take them and push them into heaven. ஆமா, இவங்க எல்லாம் போய் நடந்து போய் உள்ள போக மாட்டாங்க. They will not walk and go. ஹalleluya. நம்ம நடந்து போகணும் உள்ள. We have to walk, push them, put them inside heaven. ஒரு முறை 2 முறை 3 முறை புஷ் போதும். அதோட நம்ம நடந்து நேரா போயிடணும். People can push you twice or thrice. After that we got to be able to stand for Christ. எத்தனை பேர் புஷ் பண்ணனும்னு சொல்றீங்க இன்னும்? How many of you are telling Hallelujah, that push you need to பண்ணனுமா be இன்னும்? pushed? You want to be pushed? Amen. Hallelujah. Hallelujah. பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இப்போ இருக்கிற நம்ம தேவ பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பேசுவார். So God always compares people to the children of Israel. அதுதான் வேதத்தில் காணப்படுகிற எல்லா வேதத்தை எழுதினவர்கள் எல்லா வேத ஆமென் ஊழியர்கள் கூட நம்ம என்ன பண்றோம்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நோவா காலத்தில் நடக்கும், அப்படியாக நடக்கும். அந்த ஜனங்களை போல நீங்கள் இருக்காதீங்க அப்படி கம்பேர் பண்ணி சொல்லுவார்கள். வேதத்தை பார்க்கிறோம். So we see that everywhere that we have teachings comparing the teachings comparing to the children of Israel. பாருங்க, சங்கீதம் 78 எடுத்துக்கொள்ளுங்க. Psalms 28. பைபிள் எடுத்துக்கணும், பைபிள் இல்லாம கேட்க கூடாது. 78. Psalm 78. 10. 78:10. ஆண்டவர் அற்புதமா அவங்களை நேசித்து வெளியே கொண்டு வருகிறார். அவங்களுக்கு உடன்படிக்கை, அவங்களுக்கு கட்டளை எல்லாம் கொடுக்கிறார். 10 சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதிக்கல, முரட்டாட்டம், மாடு போல முரட்டாட்டம் பண்ணி கட்டளைகளை வெறுத்துட்டாங்க. We saw that God, how wonderfully he brought them out from bondage from Egypt. He taught them all the laws. But here you see in Psalm 78:10, we see that the people of Israel were very rebellious. They did not keep the covenant of God. They refused to walk in his law. அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். You keep it, you just hold on to that scripture. சங்கீதம் 78 தியானிக்க போகிறோம் நம்ம. We are going to
meditate on Psalm அப்ப 78. 11வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் அவன் வாழ்க்கையில செய்த அதிசயங்கள். முதல்ல சொன்னாங்கல்ல, ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் போட்டாங்கல்ல. ஏதாவது ஒரு நன்மை வந்ததுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆமென். அதை செய்தாரே இன்னொரு வாட்டி செய்வாரு, அதெல்லாம் கிடையாது. அதனால எது பிரச்சனையோ அதை மண்டையில போய் கவுத்துக்குவாங்க. அதனால அதை மறந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. So what people do is initially they give lot of praise the Lord, thank you, praise the Lord, thank you for all the things they will do like that. But when some problem comes, they will not look back of the wonderful things that God had done for them and praise Him. Even if they are going through problems, they don't look back of all the surprises and miracles that God did. But they forget all His works, and the Bible says that they will they refuse to follow God. 18 சொல்லுது, 18வது வசனம் சொல்லுது, தாங்கள் இஷ்டப்படி எனக்கு இதுதான் வேணும், நீங்க கொடுக்கிறது வேணாம், நான் இதுதான் வேணும்னு சொல்லி தேவனை பரீட்சை டெஸ்ட் பண்றாங்க. நான் கேட்கறது கொடுக்கறாரான்னு பார்த்து பரீட்சை பார்த்தார்கள். So they were rebellious and they test God and they say, and they ask God forcefully of what they want in 18, and they tested God in their heart by asking for the food of their fancy. ஆமா, நான் உங்களுக்கு கூட சொல்றேன், ஜெபம் விண்ணப்பம் கூட ஜாக்கிரதையா பண்ணுங்க. எனக்கு இதுதான் வேணும்னா தூக்கி கொடுத்துருவாரு. அப்பதுக்கு அப்புறமா திருப்பி வாங்க முடியாது உங்களால. So even when you are praying, be very careful what you pray. If you pray something which is not the will of God, or Amen. if it is displeasing God, then if God gives it to you because you are forcing Him, then it would be very dangerous. அவர் என்ன சொல்றாங்கல்ல 19வது வசனத்துல, இப்போ இந்த வனாந்தரத்துல நீங்க தர முடியுமா? அப்ப கொடுத்தீங்க, ஓகே. இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இதை செய்ய முடியுமா? செய்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ எனக்கு செய்ய முடியுமா? இந்த காரியத்தை எனக்கு செய்வீங்களா? எங்க கணவரை தொடுவீங்களா? எங்க மனைவியை தொடுவீங்களா? எங்க பிள்ளையை தொடுவீங்களா? எங்கள் குடும்பத்தை ரட்சிப்பீங்களா? இல்லைன்னா இதை செய்வீங்களா? இதை இப்போ செய்யுங்க. அப்படிப்பட்ட முரட்டாட்டு தானோ. See, they say in verse 19, can God prepare a table in the wilderness? So they kind of challenge God and said, bless my husband, can you bless my family, can you bless my finances, can you bless my children? So they come and they challenge God with all these questions. ஆமா, பாருங்க 24 வருஷம் பாருங்க எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவளுக்கு மன்னாவை அவளுக்கு ஆகவரமா வர்ஷிக்க பண்ணி வாணித்தின் தானியத்தை கொடுக்கிறார். இவ்வளோ முரட்டாட்டம் செய்தா கூட அன்போடு கூட கொடுக்க முடியுமா? அதை வனாந்தரத்தில் கொடுக்கிறார். In verse 24, if you see that these rebellious people, they were so rude to God, but still God was so compassionate and merciful. In verse 24 we see that He rained on manna on them. அதுக்கப்புறமா அவங்க மாம்சம் கேட்கறாங்க, நான்வெஜ் கேட்கறாங்க. 27ல பார்க்கிறோம், மாம்சத்தை கூட அவங்களுக்கு கொடுக்கிறார். They ask Him for meat, that also God gives them. ஆமென். 29 பாருங்க, 29 சரிப்பா நீ என்னென்ன ஆசைப்பட்டு கேட்கிறியோ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்ததை அவருக்கு கொடுத்தார். அவங்க இச்சை, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். So they had the meat, they had the manna, but then God again they were asking God for many things. For verse 29 says, for He gave them their own desire. Please note the word their own desire, not God's desire. Their own desire. 32 பாருங்க, இதுதான் பாருங்க என்ன ஒரு புத்தி பாருங்க. 32ல இவையெல்லாம் நடந்தோம். சொல்லுங்க எல்லாரும், நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தோம், நிறைய நம்ம அனுபவித்தோம், நல்ல சுகத்தை கொடுத்தோம், நல்ல குடும்பத்தை கொடுத்தோம், ஆமே நடந்தோம். அவர் செய்த அதிசயங்களை அவர் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார். In spite of receiving all the goodness and all the blessings for their family, for their personal things, and all getting all these goodness from God, the Bible says in 32, in spite of all this, in spite of, which refers to all the above blessings which I now told you, but then they say, the Bible says in 32, they all sinned. Hallelujah. They all sinned. ஆமென். 33ல பார்க்கிறோம், அதனால அவங்க வருஷங்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பங்க வருத்தத்துல, வேதனையில, கண்ணீரில, கஷ்டத்துல, மனவேதனையில கழிய பண்ணினார். அப்படியே அவங்க வருஷங்கள் போய்விட்டது. So in verse 33, that's a very terrible scripture. That is why the reason for all the problems, therefore their days He consumed in futility and their years in fear. ஏன் அவ்வளவு நாள் வேஸ்ட் ஆகணும்? Why should there so many years be wasted? ஏன் முரட்டாட்டம்? Because of stubborn, rebellious. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஸ்திரம் இல்லை? ஏன் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம்? ஏன் ஒரு முறை ஆண்டவரை சார்ந்து நிற்கிறோம், இன்னொரு முறை ஆண்டவர் வார்த்தையை கேட்காம இருக்கிறோம்? ஏன் நம்ம ஸ்திரமா அவரை பின்பற்றுவதில்லை? Why is all the problems? Because we don't have that steadfast spirit. We are stumbling now and then, every now and then, and we don't stand for God. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை கைவிட மாட்டார்.
The God who called me is faithful and he will never leave me. தாயின் கருவிலே உருவாக்கி என் பெயரை வைத்த தேவன் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்கு போக கூடாது. The God who chose me from my mother's womb will be faithful and he'll never leave me or he will never forsake me. So அவ்வளவு அழிவு, அவ்வளவு வேதனை. 34 பாருங்க. அவர்களை கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. After all the loss, after all the damage, verse 34 we see that when he slew them, then they sought him and they returned and sought diligently for God. After all the loss, now they are coming back. எல்லாம் தள்ளி விட்டாங்க. யார் தீர்க்கதரிசிகளா வந்து இப்போ. Now some prophet has come and pushed them. ஊழியக்காரங்க வந்து அவங்க எல்லாம் தள்ளி எழுப்பிட்டாங்க இப்போ. So some servants of God have come and pushed them and now they are arising from the ashes. நிறைய பேர் செத்த பிறகு, நிறைய வருத்தங்களை குடும்பத்திலே பார்த்த பிறகு, கண்ணீர் விட்ட பின்பு இப்போ அதிகாலை காலையில ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. After all the loss, after all the death in their family, now early morning prayer has started. ஏன் அதிகாலை ஜெபம் முன்னாடி பண்ணல? Why did you not do early morning prayer before all the deaths in your family? ஆமென். ஏன் உன்னுடைய லாஸ்க்கு முன்னாடி பண்ணல? Why did you not do before the damage that happened in your life? இப்போ நடந்திருக்கிற டேமேஜ் முன்னாடியே பண்ணி இருந்தனா டேமேஜ் ஆயிருக்காதே. If you have sought the Lord before, you would not have seen all this loss and death in your family. அப்பவே கர்த்தரை தேடி இருந்தா, if you have sought the Lord before itself, you would not have such tears. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். How much of God's word you have heard? எப்படி கர்த்தரை தேடினோம்னு கேட்டிருக்கிறோம். You have heard how you have to seek the Lord. ஆமென். அந்த அதிகாலமே முன்னாடி தேடி இருந்தா நிறைய டேமேஜ் ஆயிருக்காதே. If you come to the early morning prayers and if you have been with God in the morning, you would not have all this damage and loss. அதனாலதான் வித்தியாசமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க நமக்கு வித்தியாசமே இல்லை. There is no difference between the people of Israel and today people. 35 பாருங்க. 35. தேவன் தங்கள் கன்மலை, இந்த உலகத்துல வேற யாரும் என்னை காப்பாற்றுறவங்க யாரும் இல்லை, என் தேவன் தான் கன்மலை என்று, உன்னதமான தேவன் நாங்கள் மீட்பர் என்று, அவர்தான் என் ரட்சிப்பார், எனக்கு வாழ்க்கையை அவர்தான் கொடுப்பார், எனக்கு சந்தோஷத்தை அவர்தான் கொடுப்பார், என் பிரச்சனையை அவர்தான் தீர்ப்பார் என்று நினைவு கூர்ந்தார்கள். Then they remembered that God was their rock and the most high God their redeemer. Then after all this loss, pain, damage, everything, then they are remembering that the God is their rock. என்ன அர்த்தம்? மறந்துட்டாங்க. That means what? They had forgotten God. ஏசப்பா மறந்துடாதீங்க. Don't forget Jesus Christ. ஏசப்பா மறந்தீங்கன்னா காத்து போய்டும். If you forget Jesus Christ, all that air will go away. காலி பலூன் தான். You will be like a air balloon without air. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு மறுபடியும் நினைவு வந்துடுச்சு. Yes, again they remembered God. இப்ப பாருங்களேன், நீங்க பாத்தீங்கன்னா இந்த படிச்சுனா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன ஜனங்கப்பா இவங்க அப்படி திட்டுவீங்க. இப்ப 36 பாருங்க. 36. If you read this chapter 78, you yourself will feel how these people of Israel are so weak and they are falling and getting up. They are so weak. நம்மலாம் அப்படி எல்லாம் விழ மாட்டேல்ல. We will not fall like that, isn't it? நம்மலாம் அப்படி எல்லாம் யாரை நம்மள புஷ் பண்ண வேண்டியது இல்ல. We don't need anybody to push us. ஆமா, நாமளே இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம்ல அவங்கள மாதிரி. We won't do like the people of Israel. அதனால திட்டினா கூட பரவாயில்லை, அவங்கள திட்டுங்க. இஸ்ரவேல் சேனல் நீங்க கூட திட்டலாம். ஆனாலும் 36. Yeah, in verse 36. தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. So they flattered him with their mouth but they lied to him with their tongue. Hallelujah. Amen. அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். They lied to God. எப்படி பொய் சொன்னாங்க? How did they lie? சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா? ஊழியக்காரங்க கேட்டாங்க, போறேனே. So if any servant of God asks, are you going to church? Immediately they will say, oh yes, I am going to church. காலையில இருந்து ஜெபம் பண்றீங்களா? ஓ ஜெபம் பண்றேனே. Are you praying in the morning? Immediately they will say, yes, அங்க வீடு yes. டேமேஜ் ஆயினே இருக்குது. But you know, inside the house is getting damaged. ஃபேமிலில டேமேஜ் நடந்துனே இருக்குது. There are a lot of damage in the relationships. நான் ஜெபம் பண்றேனே. Yeah, I am praying. காணிக்கை கொடுத்தியா? தசம பாகம் கொடுத்தேனே. If we ask, have you given your tithes? They will say, yes, yes, I have given my tithes. ஏன் எகனாமிக் ப்ராப்ளம், ஏன் உடைய பிசினஸ்ல ப்ராப்ளம், ஏன் பண விஷயத்துல ப்ராப்ளம், ஏன் செலவு பண்றதுக்கு காசு இல்ல, ஏன் கடன் வாழ்க்கையில ஒழுங்கா தசம கொடுத்தியா? கொடுத்தேனே. So why is there so much of economic crisis, financial problems, so much of problems in your life? If you have given your tithes properly to God, God would definitely bless your finances. ஆமென். 37வது வசனம் சொல்லி இந்த 78 சங்கீதம் முடிக்கிறேன். அதான் the story of Israel. I will just say a scripture and then conclude this message. This is the story of Israel. அவர் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அந்தே. Which one? 37.
So verse 78 37 says, for their heart was not steadfast with him. ஹalleluya. இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? அந்த இருதயம் இருக்குது பாருங்க, இருதயம் அவர் மேல உண்மையான நம்பிக்கை வைக்கல. Their heart was not steadfast with God. That's all. பசி எடுத்தா கூப்பிடுவாங்க. If they are hungry, they will call. தாகம் எடுத்தா ஆண்டவர் வேணும். If they are thirsty, they will call God. வீட்டுல கணவர் குத்துனாருன்னா கடவுள் வேணும். If they have a fight with the husband, they will call God. வீட்டுல மாமியார் குத்துனாருன்னா கடவுள் வேணும். If their mother-in-law fights with them, they will call God. ஆபீஸ்ல பாஸ் குத்துனாருன்னா கடவுள் வேணும். If there is a problem at the office with the boss, then they will call. குடும்பத்துல பிரச்சனைன்னா கடவுள் வேணும். If they have problems in the house, they will want God. ஹalleluya. அதுக்கப்புறம் மறந்து விடுவார்கள். After that, they will forget God. அவர்கள் இருதயம் கர்த்தரிடத்திலே நிலை வரப்படவில்லை, ஸ்டெட்ஃபாஸ்டா இல்ல. That's the verse that says in verse 37 that heart was not steadfast with God. அவருடைய உடன்படிக்கைங்க அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. And they were not faithful in the covenant with God. ஹalleluya. ஆமென். அதனால தான் கொஞ்ச நேரம் தாவீது அப்படியே அசந்துட்டாரு. So that's exactly why David little bit faltered. ஹalleluya. அவர் பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போதே கர்த்தர் பார்த்துட்டாரு. When he woke up from his bed, that very moment God saw him. இவன் எழுந்திருக்கதே சரியில்லையே. Yeah, God knows what's in his heart. ஏந்திச்சு பால்கனிக்கு போகும்போதே ஆண்டவர் தெரிஞ்சிடுச்சு. So when he was walking up to the balcony, God was watching. ஹalleluya. இவன் போற வழியே சரியில்லையே. God was watching. His ways are not okay. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆண்டவர் கிளியர் பிக்சர் தெரியும். Even your ways and my ways, God knows it. ஆமென். ஊழியக்காரர் முன்பாக இன்னொருத்தர் விசுவாசிக்கு முன்பாக நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனா உங்களுடைய மனதில் இருக்கிறது கர்த்தருக்கு கிளியர். You can talk anything to servants of God or anything, but what is in your heart, God knows. என்னைக்கு இருந்த மாதிரி தாவீது எழுந்திருக்கிறது சரியில்லை, இவன் நடக்கிறது சரியில்லை, பார்க்குற பார்வை திருடா மாதிரி பார்க்குறான், எரிச்சு போகிற நடக்கையே சரியில்லையே, கர்த்தர் பார்த்துட்டாரு. God watched the way his heart was, the way his thoughts were, and the way he was charging to the balcony. God knows everything. ஜெபம் பண்ற மாதிரி போறாரு பால்கனிக்கு இவரு. He is pretending as though he is going out to pray. அப்படியே வாக்கிங் பண்ணினே ஜெபம் பண்ணலாம்னு போறாரு. கர்த்தர் தான் பார்த்துட்டாருங்களே. But he thought he will pray in the balcony, but something else. அதுதாங்க நம்ம தப்பிக்க முடியாது. உங்க இதயத்தையும் ஏதயத்தையும் அப்படியே படம் பிடிச்சிடுவாரு. God knows everything inside the heart. ஆமென். ஸ்கேனிங் கூட மிஸ் ஆகும், அல்ட்ராசவுண்ட் எல்லாம் மிஸ் ஆகும், ஆண்டவர் அற்புதமா பிடிச்சிடுவாரு. But even an ultrasound scanning can miss, but God's eyes cannot miss anything inside your heart. அதனால என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவனை விட்டுட்டாரு. So God okay, because his heart was not right, God left him. அவன் ஸ்திரமா இல்ல, He is not steadfast. ஆமா. அதனால என்ன பண்ணிட்டாரு, இவனுக்கு ஆபரேஷன் தேவை. So he needs an operation. பிளாக் ஆயிடுச்சு இவன் ஹார்ட்ல. His heart is a block now. ரெண்டு பிளாக் ஆயிடுச்சு. He has 2 blocks in his heart. பயங்கரமான பிளாக் அது. Yeah, that's a terrible block. ரெண்டு பிளாக் வந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? If there are 2 blocks in your heart, you know what happens? That's all. ஆமா. இவனுக்கு ரெண்டு பிளாக் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணனும். So God knew his heart was not upright. அவர் ரெடி ஆயிட்டாரு. God was ready. அல்ல, நம்ம வாழ்க்கையில கூட ஆபரேஷன் பண்ண விட கூடாது. We should not allow God to come to this level of operating our heart. ஆண்டவர் ஆபரேஷன் பண்ணா பயங்கரமா இருக்கும். If God is going to do an open heart surgery, then it is going to be very terrible. அதனால தான் அவன் இதயம் போயிடுச்சு, என் இதயம் அவுட், ஆண்டவரே எனக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னதான் அந்த ஜெபம். நம்ம முதல்ல படிச்சீங்க, நிலைவரமான ஆவியை கொடுங்க. The Psalms 51 which we saw and meditated, create in me a steadfast spirit. That is the prayer that he is doing, that Lord create a steadfast spirit in me. உரியாவை போட்டுட்டான், உரியாவை சாகடிச்சிட்டான், ஒரு பிளாக் ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு. Uriah died. பத்சபால சேர்த்துக்கனா இன்னொரு ஹார்ட் பிளாக் வந்துருச்சு அவனுக்கு. Bathsheba, he went and saw Bathsheba. That's all. பயங்கரமான ரெண்டு பிளாக். in his life. அதனால அவனுக்கு ஆபரேஷன் இப்போ தேவை. That's what, his heart is not okay and God had to operate on him. ஆண்டவர் ரெடி ஆயிட்டார் ஆபரேஷன். God was ready for an operation. நம்ம வாழ்க்கை அப்படி ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவருக்கு. We should not come to that stage. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We should not be those rebellious like. எல்லா இடத்துலயும் கூட. We have to be careful in all our ways. கோபம் இயற்கையா வரும். Man gets angry, that's his habit. எனக்கு கோபம் வரும். Yes, even I get angry. கார் ஓட்டினே போவேன், எவனாவது குறுக்க வந்துட்டானா கோபம் வரும். Yeah, when I'm driving the car, if somebody suddenly comes in front of me, definitely I will get angry. சில பேர் இருக்காங்க, நாய் வந்தா இறங்கி போய் நாயே கடிச்சிடுவாங்க அவங்க, அப்படி கோபம். There are some people, even if a dog comes in front of them, they would get very angry. அது கடிக்குதோ இல்லையோ போய் கடிச்சிர மாதிரி இருக்கும். So these people will get so angry with the dog. நம்ம கஷ்டப்பட்டு கார் ஓட்டும்போது வேணுனே குறுக்க வந்தாங்கன்னா சில நேரத்துல கோபம் வரும். நேரா ஆண்டவர்ட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்பேன். So when we are in a traffic and when we drive the car and these kind of things happen, definitely it affects us, and then I would go to God and ask
ask God for நம்ம forgiveness. வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கும். We have, all of us have weakness. ஸ்டடி செட் பண்ணிக்கணும் நம்ம We've வாழ்க்கைய. got to set our heart right. ஹalleluya. யாராவது தள்ளி விட கூடாது. We don't need anybody to push us. கோபத்திலேயே வாழ கூடாது. We should not be in anger. அவன் ஜெபம் பண்ணாமயே வாழ கூடாது. We should not be without prayer. பொறாமையோட வாழ We கூடாது. should not live with jealousy. உடனே செட் பண்ணிக்கணும் We should ஆண்டவர்கிட்ட. set right our heart. அதான் ஓடி போய்டுவோம் ஆண்டவர்கிட்ட. That is why we should run away to ஆண்டவரே God. ஆபரேஷன் பண்ணிடுங்க. Father God, just set me right now itself. சின்ன ஆபரேஷன் பண்ணா ஓகே ஆண்டவரே. Lord, do a small operation and பெரிய set right my ஆபரேஷன் heart. பண்ணா அந்த மாதிரி தான் பெருசாயிடும் ஆபரேஷன். I don't want big operation, Lord. ரெண்டு ஆபரேஷன் ஆண்டவர் பண்ணார். God had to do 2 operations ஹalleluya. ரெண்டு பிளாக் ஆயிடுச்சு அவனுக்கு. for his stubbornness. ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரு. That's why God just left. ரொம்ப ஜாலியா திருமணம் பண்ணி ரொம்ப ஜாலியா குழந்தை பெத்துட்டார். So he went and had a bad relationship with Bathsheba. He also, the baby was born and they were together. ஒரே சந்தோஷம். He's குழந்தை very முகத்தை பார்க்கறாரு, இவர் ஃபேஸே இருக்குது. பின்ன உரியா ஃபேஸா வரும், இவர் ஃபேஸ் தான் வரும். So when the baby was born, it had the features of David. கொஞ்சிறாரு, குழந்தை முகத்தை பார்த்தா ஐயோ என்ன ராஜா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறான். கொஞ்சிறாரு, அவ்வளவு ஆசை குழந்தை மேல. So he was very fond of the baby. நான் வசனம் சொல்ல வரல, வந்தார் கர்த்தர் கீழ இறங்கி வந்தார், ஒரே அடி அடிச்சிட்டார் குழந்தை. God came and then he took away the baby. அதான் ஆண்டவர் செய்த ஆபரேஷன். God did that operation. இது எல்லாம் அந்த குழந்தை மேல இருந்தது. He was very attached to that baby. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அடிச்சாரு, குழந்தை வியாதியா பட்டது. விடல ஆண்டவர், இறக்குற வரைக்கும் விடல, எடுத்து போட்டார். God had to bring sickness on the baby and remove the baby from his life. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தரோடு நிலைத்திருப்பது, Staying in God. 1 யோவான் 2:17 சொல்லுகிறது. 1 John 2:17. 1 John 2:17. 1 யோவான் 2:17. Yeah, 1 John 2:17. தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். 1 John 2:17. The Bible says that and the world is possible. And 1 John 2:17. 2:17. Okay. 1 John. Okay. But he who does the will of God abides forever. Amen. Abides forever. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் நிலைத்திருப்பான். Those who do the will of God will always stand. யாரை புஷ் பண்ண தேவையில்லை. Nobody need to push. யார் ஜெபம் பண்ணு ஏஞ்சு காலையில. Nobody has to wake them up. ராத்திரி ஜெபம் பண்ணு. Pray in the night. உபவாசம் இரு. Fast. கரெக்ட்டா சர்ச்சுக்கு போ. Go to church properly. தசமாபத்தை கொடு. Give your tithing. சொல்ல வேண்டிய அவசியம். They don't have to tell them. கர்த்தருடைய வார்த்தை படிங்க. Read the word of God. அவர்தான் வார்த்தை. Because he is word. மாம்சமாகி நமக்குள்ளே ஜீவமானார். God came in flesh and he as a word he dwells inside us. கர்த்தருடைய வார்த்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிலையா இருப்பீங்க. When you read the word of God, then you will dwell in him. Hallelujah. 84 சங்கீதம் பாருங்க. 84 84 Psalm. எவ்வளவு எழுதாங்க? 84 Psalm. அடி வாங்கின பிறகு எழுதுற சங்கீதம் அதெல்லாம். 84 Psalm. 84:5. 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷரும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் ஆண்டவர். Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage. ஹalleluya. 4 படிங்க, இப்போ 4 படிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள் அவர் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். Blessed are those who dwell in your house, they will still be praising you. அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். We got to be in his presence. அவருடைய வார்த்தையில இருக்கணும், நிலைச்சிருக்கணும். We got to be in his word. ஆமென். மொபைல்ல நிலைச்சிருக்க கூடாது. Not the mobile. சினிமா தியேட்டர்ல உட்கார்றது இல்ல. Not in cinema theaters. ஆமென். டிராமா தியேட்டர்ல உட்கார்றது இல்ல. Not in drama theaters. ஹalleluya. எங்க அப்படி கேம்ஸ்ல உட்கார்றது இல்ல. Not sitting in games. உம்மிலே வீட்டிலே நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Those who dwell in the house of the Lord will be blessed. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். Those who get strength from God will be blessed. From where do you get your strength? அங்கதான் வருது. You get strength from God. எந்திச்சு பால்கனி கீழ்கனி போனா ஸ்ட்ரெngth போய்டும். If you go to the balcony, your strength is gone. ஹalleluya. அதுதான் சொல்றாரு. நான் 1 கொரிந்தியர் 13:11ல பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். 1 Corinthians 13:11. 1 Corinthians 13:11, the Bible says, when I was a child I spoke as a child but understood as a child. குழந்தை என்ன பண்ணோம்? பால் வேணுமா? குழந்தை பால் எப்படி கேட்கும்? மம்மி பால் அப்படின்னு கேட்கும். How does a child ask for milk? It says, mommy, I want milk. 50 வயசு ஆயிடுச்சு, நீ மறுபடியும் போய் அப்படி கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? Now you are 50 and you go and ask the same way. நேர ஹாஸ்பிடல் கொண்டு போய்டுவாங்க உங்களை. They'll take you to the hospital. அதே மாதிரி தான் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை மாதிரி இருக்கணும். When I was a child I spoke as a child. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஓகே, ஜெபம் பண்ண வரல, எழுப்புங்க யாராவது சொல்லலாம்.
இயேசுநாதர் ஏற்று வந்த பிறகு 18 வருஷம் கழிச்சு என்னை யாராவது எழுப்பி விடுங்க தண்ணி ஊத்துங்க மேலன்னா எப்படி அது? When you are a new convert, okay, you are a baby, but after you have been saved for 10 years and you behave the same way, then that's not proper. அல்லேலூயா. அதான் எபிரேயர் 5:13 சொல்லுகிறது, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே. Hebrews 5:13 says, for everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness, பால் சாப்பிடுறாங்க பாருங்க, அது குழந்தை சாப்பிடுறது. for he is a baby. ஆமா, நீங்க மாம்சம் சாப்பிட்டு பால் சாப்பிடணும்னு சொல்லல. நான் கூட பால் குடிப்பேன். மாம்சங்கள் சாப்பிட்டு நீங்க பால் ஸ்திரமான உணவை உட்கொள்ளலாம். அந்த பால் குடிக்கிற குழந்தைவா இருக்கு, நீதிய வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். Because he is unskilled in the word of righteousness. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்துக்குள்ள இறங்கணும் நீங்க. That means what? He has not gone into the word. ஆமா, வசனத்துக்குள்ள போகணும். Solid food belongs to adults. இதுதான் உணவு. The word of God is a food for நீங்க you. ஒரு வசனம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் உள்ள போறாரு. When you read a word of God, God goes inside you. இன்னொரு வசனம் படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை உள்ள போகுது. When you read another word, the power of God goes inside you. ஆண்டவர் எப்படி உள்ள போவார்? இப்படிதான் உள்ள போவார். How will God go inside you? Through முன்னாடி the word. வருவார். முன்னாடி Will God come in front of சொல்லுங்க, you? உங்க முன்னாடியே வருவார். இதுதான் ஆண்டவர். It's the word of God is நீ God. படிக்க 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 என்ன வரும்? அந்த வல்லமை உனக்குள்ள இறங்கும். As you read and read and read, the power of God goes inside you. ஆமென். அதை படிக்க 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 உனக்குள்ள நீ சொல்லி முடியாத பயங்கர வல்லமை உனக்குள்ள. As you go on reading the word of God, a power of God comes inside தைரியம் you. வரும் உனக்குள்ள. You get strengthened. ஹalleluya. அதுதான் இந்த சக்தி இருக்குது. That's what the power of God. இது யாரும் இல்ல, இது ஆண்டவராகிய இயேசு. This Bible is just it's not just alphabets, it's just Jesus Christ. நீ படிக்க படிக்க படிக்கணும். You have to read it. ஆமென். வீட்ல வச்சிருக்கீங்களா யாராவது? Do you have a Bible with you? வெச்சிட்டு படிக்காம இருக்கீங்களா? If you have do you have the Bible and you don't read it? இத படிச்சாதான் உனக்குள்ள வல்லமை வரும். If you read it only, you will get power. இத படிச்சாதான் வெளிப்பாடு கொடுப்பார் ஆண்டவர். Only if you read the Bible, you will get இத revelation. படிச்சாதான் பேசுவார். If you read it only, God will speak with இல்லனா you. பேச மாட்டார். Otherwise, he will not speak. பொய் சொல்லாதீங்க. You cannot tell a lie. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை காலையும் மாலையும் தியானிக்கிறவன் பாக்கியவான். The man who meditates the word of God day and night is blessed. ஹalleluya. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா தான் உங்களோட கூட பேசுவார். God will speak to you through the word of God. ஹalleluya. கழுகு பாத்தீங்களா நீங்க? கழுகு, Have you watched the eagle? அது என்ன பண்ணுமா? மற்ற பறவைகளுடைய இறகெல்லாம் கொண்டு வந்து வைக்குமா, நல்லா சாஃப்ட்டா கூடு கட்டும். So the eagle will take all the feathers of all the other birds and it will build a nest. அது குட்டி வந்த உடனே ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுக்கு. So when the baby eagle comes, it's very happy. அப்படியே மெத்த மாதிரி இருக்கும் கூடு. It's so soft. ஹalleluya. அப்படிதான் சில பேர் குழந்தை போலயே இருக்கணும்னு விரும்புறாங்க. Some people just want to stay like that in the nest. நல்லா ஆடும். ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா அதுக்கு எடுத்தாந்து புழு கொடுக்கும். அந்த தாய் பறவை நல்லா உட்கார்ந்துக்கினே சாப்பிடும். The babies of the eagles are so happy inside the nest getting fed by the mother. உனக்கு பணமும் சாப்பாடு குடும்பத்துல சமாதானம் இதெல்லாம் நீ ஜெபம் பண்ணாமே வந்ததுன்னா ஆமென் ஹalleluya அதுல தான் விருப்பமா இருப்பாங்க சில பேர். So sometimes people they don't pray but they get food, they get money, everything. They are so satisfied with that. அது வெளியே போய் கொண்டு வரும். The eagle will go out and mother eagle will go out and bring the food. குட்டி ஈகிள் ஒரு கஷ்டமும் படாது. The baby eagles are happy in the ரொம்ப house. ஜாலி. சில பேர் அப்படிதான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பான்னுவாங்க. Some people are like that baby eagles. They sit inside that cozy nest and they say praise the Lord, praise the Lord. ஒரு நாள் தாய் பறவை என்ன பண்ண அந்த கூடக்குள்ள பிரிச்சு போடும். So one day the mother eagle will just destroy the nest. ஐயோ. So the babies are all scared and shocked. ஆமென். ஐயோ ஆண்டவரே. அப்போதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஆண்டவரே. So when they have a problem, some people they call God. ஏன் ஆண்டவரே எனக்கு? Why do you have to give me all ஏன் இப்படி this? வந்தது எனக்கு? Why did I get these problems? தாய் பறவை கலச்சி போடும். The mother eagle will destroy the nest. அப்படியே கூடு இல்ல இப்போ. Now the nest is not குடும்பம் there. பாழாயிடுச்சு. The house is destroyed. சமாதானம் இல்ல No குடும்பத்துல. peace in the house. குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனை. Lot of problems in the house. நிறைய தேவைகள். Lot of needs. அப்படியே அந்த கோழி அந்த குஞ்சு என்ன பண்ணும்? அப்படியே பயங்கரமா என்ன புரியாது கோழிக்கு அந்த பறவைக்கு புரியாது. The baby eagles do not understand what's actually happening. ஹalleluya. சில நேரத்துல நமக்கு கூட தான் அப்படிதான் புரியாது. So that's exactly even we feel sometimes. தாய் மறந்தாலும் உன்னை நான் மறவேன். ஹalleluya. God says even if the mother forgets, I will not forget you. தாய் பறவை அதை அழிக்கிறதுக்காக அதை செய்யல. The mother bird did not do this to destroy the babies. என்ன பண்ணுமோ அந்த கலையில இருந்து அப்படியே மெதுவா தள்ளுமா. அது பேர் ஜென்டில் புஷ்னுவாங்க. மெதுவா அந்த குட்டியை தள்ளி விடுமா. So the mother eagle will do a gentle push for the babies. அம்மா ஏன்
சாப்பாடு நிறுத்திட்டீங்க, வீட்டை கழிச்சிட்டீங்க, எனக்கு சமாதானம் இல்லை, பயமா இருக்குது, ஏன் என்னை தள்ளி வர விடுறீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள பயங்கர பயம். So the babies will ask the mother, why are you now pushing me? You have already taken away the food and the house, now why you are pushing me? அது புஷ் பண்ணிட்டு மேல இருந்து கீழே போய் அது ரக்கையில அப்படியே தூக்கிடும். So it will push the babies, but it will go down and just hold them with their wings. மறுபடியும் கீழே போட்டு மறுபடியும் பிடிச்சுக்கும். It will train the baby to fly. மறுபடியும் கீழே போட்டு மறுபடியும் பிடிச்சுக்கும். It will push and train the baby to fly. மறுபடியும் கீழே போட்டுரும், ரக்கையில இருந்து மறுபடியும் போய் கீழே பிடிச்சுக்கும். So this is how it will train the baby, by pushing and holding. இருக்கிற இடமும் உயரம், கீழே விழுந்தா பீஸ் ஆயிடும் அந்த குட்டி. This happens in a very it happens in a big height. So if something happens, the baby will die. உங்க பிரச்சனை கூட அப்படியே இருக்கலாம் அந்த நேரத்துல. Maybe your problems are like that today. கீழ ஆளத்தை பார்த்து நீங்க பயப்படலாம். Maybe you're looking down from above and you're scared. உங்க குடும்பத்தை பார்த்து நீங்க பயப்படலாம். You're scared looking at your family. உங்க பிரச்சனை இப்ப பயமா இருக்கலாம். You may be scared looking at all the problems. உங்க எதிர்காலம் பயமா இருக்கலாம். Yes. குட்டி அப்படிதான் கீழே பார்க்கும், பயமா இருக்கும் அது. When the baby bird looks down, it gets scared. அது கீழே போட்டு அதுக்கு அப்புறமா அம்மா விட்டு பறந்து போய்டும். And then it gets trained and the baby eagle learns to fly and goes away from the mother. உன்னுடைய பிரச்சனையில அப்படிதான் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். Likewise God will train you in the midst of your problems. அதான் தாவீது கேக்குறான், நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. So that's how David asked, give me a steadfast spirit. இனிமேல நான் தப்பு செய்ய கூடாது ஆண்டவரே. I will not do mistakes again. இனிமேல நான் விழ மாட்டேன் கீழ. I will not fall, God. அப்படி நீங்க கேளுங்க. You have to ask like that. Steadfast spirit. Ask God for a steadfast spirit. எப்பொழுதும் யாரும் சொல்லி நான் ஜெபம் பண்ண மாட்டேன். We don't have to, I don't need anyone to pray. ஏன் மற்றவங்க சொல்லி நான் ஜெபம் பண்ணனும்? Why should I pray when? ஏன் மற்றவங்க சொல்லி நான் பைபிள் படிக்கணும்? Why should others tell me? ஏன் மற்றவங்க சொல்லி நான் சர்ச்சுக்கு போகணும்? Why should others tell me to? ஏன் மற்றவங்க சொல்லி நான் குழந்தையா? I'm not a babe, Lord. அப்படி இருந்தீங்கனா, yeah, you have to be like that. நீங்க பரலோகம் வரைக்கும் உங்களை யாரா தள்ளின்னு தான் போகணும். You don't have to be like that. ஆமென். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்து இருக்கொண்டு நான் நினைக்கிறேன். Let the word of God bless you today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let God bless you. ஆமென். 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 கண்களை மூடி நான் ஜெபம் பண்ண, குறிப்பா அந்த வேர்ல்டுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்துக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். Lord, we pray for this world, oh God. நல்ல சுகபலனை கொடுங்க ராஜா. God, I pray that you give good health. ஆண்டவரே, எந்தவித வியாதிகள், கொரோனா மாத்திரம் இல்லை, இன்னைக்கு கொரோனா போனா நாளைக்கு வேற ஏதாவது வரும். ஆண்டவரே, எல்லா வியாதிகள், சலுவுகள், வேதனைகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுங்க. God, I pray that you deliver them, Lord, from every kind of plague and disease and all expenses, oh Lord. நீங்க சொல்லி இருக்கீங்க, நீ என் வழிகளின்படி நடந்தால் எகிப்திலே வரப்பண்ணின ஒரு கொள்ளை நோயும் உனக்கு வரப்பண்ணேன், விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கீங்க. Lord, you said, Lord Jesus, that you will not allow any plague that came to the Egypt to come to us. ஆமா ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளட்டும். God, may your people know your ways, Lord, and know about you. ஆண்டவரே, இந்த நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாங்க. God, I pray that you give good healing for each one who's there. அவங்களுக்கு ஆண்டவரே மெடிக்கல் பண்ற உதவி பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும், டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ்க்கு, ஆண்டவரே கிளீனர்ஸ்க்கு நல்ல சுகபலனை தாங்க. God, I pray for all the nurses and doctors and cleaners, and I pray that you give them good health. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உம்மை அறியணும். May all the leaders know you. மக்கள் உம்மை அறியணும். May the people know you. இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும். May our nation India get saved. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். God, we pray for the salvation of our family members, oh God. இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி, Lord, as we heard today, oh God, கீழே விழுந்து எழுந்து ஆண்டவரே, நன்மைகளை புசித்த ஜனங்கள் உம்மை மறுதலித்து விழுந்து எழுந்து இருந்ததை நாங்கள் படித்தோம், நாங்கள் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே, Lord, we saw how the people of Israel, your people, Lord, they fell and they got up even after they tasted your love. நாங்க அப்படி இருக்க கூடாது. May we not be like எங்களுக்கு that. உதவி செய்யுங்க. Help us, oh God. உங்களுக்கு பிரியமாய் இருந்த ஒரு தாவீதே அப்படி விழுந்து போனார் ஆண்டவரே. God, your favorite David also fell like நாங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். How careful should we be? அவர் ஜெபம் பண்ணினது போல நிலைவரமான ஆவியை கொடுங்க. God, give us a steadfast spirit. ஆமா ஆண்டவரே, தகப்பனே, நிலைவரமான ஆவி, ஸ்டடியா இருக்கணும். நாங்க எப்போ விசுவாசத்துல, God, give us a steadfast spirit as பரிசுத்தத்துல ஸ்டடியா இருக்கணும். help us to be எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டடியா இருக்கணும். help us to be steadfast in our விழுந்து எழுந்திருக்க கூடாது. And we should not fall and get up, oh God. நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து போக கூடாது. Help us not to forget what you did for us, oh God. எங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த சந்தோஷம், சமாதானத்தை இப்பொழுது நீங்கள் கொடுப்பீர் எதிர்காலத்திலும்.
Lord, the happiness and the joy that you gave us before, you will also இந்த give செய்தியை us. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்துக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for the peace of the families who are watching குடும்பங்களின் this. ரட்சிப்புக்காக நாங்கள் We pray ஜெபிக்கிறோம். for their family salvation. கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் I ஆசீர்வதிப்பீராக. pray that you bless each one who's இயேசுவின் நாமத்தில் பிதாவே. in Jesus' name. We pray. The grace of the Lord Jesus Christ, the love of God, the sweet fellowship of the Holy Spirit be with you all forever and ever. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மாலை 6 மணிக்கு மறுபடியுமாக நாம் சந்திப்போம். We shall meet again tomorrow at 6 p.m. in the evening. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. God bless you. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Your name is the light that the shadows can't deny. Your name cannot be overcome. Your name is the light forever lifted high. Your name cannot be overcome. Your name is the light that the shadows can't deny. Your name cannot be overcome. We sing Jesus, Jesus. You make the darkness tremble. Jesus, Jesus. Silence fear. Jesus, Jesus.